அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 385 386 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்களுக்கான அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு இல்யூஷன் டெஸ்ட் இல்லை. இவனுக்கு என்ன டெஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்பயோ கெஸ் பண்ணியிருப்போம். ஆப்வியஸாக இவனோட ஃபேமிலியை வச்சு தான் இவனுக்கு இல்யூஷன் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக அவனோட ஒய்ஃபும் அந்த பையனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓடி போய் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ நாள் நீ ஆளே காணோம், எங்கே போயிருந்த அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பேசுதுங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான், வா நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம், அம்மா நமக்காக சமைச்சு வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஃபேமிலியாக இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுது, இந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தனை கூட்டம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுதுங்க. என்னது பிடிச்ச ஒருத்தனா அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்டு தான் சாப்பிட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை உள்ளுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அவனை பார்க்கும்போதே நம்ம பறவையோட ஃபீல் வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஒரு ஆரா ஃபீல் பண்ண முடியுது. அதான் அவன் யோசிக்கிறான், இல்லை நான் ஸ்டார் பேலஸில் ட்ரையல்ஸில் இருக்கேன், நல்லா தெரியுது, இது இல்யூஷனாகவே இருந்தாலும் சரி அவனை நான் கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அந்த இல்யூஷனை மொத்தமாக பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போது இல்யூஷனை பிரேக் பண்ணி வெளியில் வந்துட்டான்ல, அவன் யோசிக்கிறான், என்னடா இந்த இல்யூஷன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, எவன்டா இதை கிரியேட் பண்ணதுன்னு யோசிக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்குது, இந்த மாதிரி நீ பாஸ் பண்ணிட்ட, நீ கோர் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிள், உனக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் செய்யப்பட்டது, எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் நீ ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுப்பா. இவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இல்யூஷன் அசால்ட்டாக உடச்சிட்டு வெளில வந்துட்டானே, இவன் தான் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிறான் ஒருத்தன். ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனை ரிஜெக்ட் பண்ண, இப்போ மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இப்போ சிச்சுவேஷனை மாறி போச்சு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரிதான், நீ அவனை வேணும்னு சொன்னால் கூட அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 3வது லெவல் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. 3வது லெவல் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏகப்பட்ட லாஸ் இருக்கும், டெக்னிக்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இவன் கற்றுக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இவன் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். அட என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், அந்த கேயாஸ் பாத் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான் இல்லையா. ஸோ இப்போ நான் ஸ்வாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிறதுலே அதான் பெரிய பில்லரு. அவன் அங்கே போன உடனே அந்த இடத்துல ஒரு உருவம் அப்பியர் ஆகுதுங்க. அது ஒரு ஸ்பிரிட் தான். அது என்ன சொல்லுது, என்னோட டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குது. இவனுக்கா தைரியம் இல்லை. இவன் என்ன சொல்கிறான், சீனியரை இன்வைட் பண்ணிட்டீங்க, நான் வேணான்னு சொல்லுவேனா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் அரண்டு போகிறாங்க, ஐயோ அவனடா எம்பரர் லெவல் டெக்னிக் கிட்ட போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனை உள்ளுக்குள்ளே போக விடாதீங்க, அவனை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்குள்ளே அவன் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க போனாங்கல்ல, இவங்க எல்லாரையுமே அது என்ன பண்ணுது, பின்னுக்கு தள்ளி விட்டுடுது. இவங்க யாரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அதான் இவங்க கேட்குறாங்க, நீங்கள் அவனுக்கு வார்னிங் கொடுத்தீங்களா இல்லையா, அந்த எம்பரர் டெக்னிக் பக்கம் போகக்கூடாது சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லலை, மறந்துட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் யாருமே உயிரோடு திரும்ப வரல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. இப்போது இப்படிப்பட்ட டேலண்டட் பர்சன் உள்ளுக்குள்ளே போயிருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு நல்ல திறமை இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சு என்னால் கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம பறவை சார் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஜாலியாக சிம்மாசனத்தில் படுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு, ஒருத்தி மசாஜ் பண்ணி விட, இன்னொருத்தி பழரசம் அப்படிங்கிறத ஊட்டி விட ரொம்ப மஜாவாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதான் ஒருத்தி கேட்குறா, என்னுடைய பழரசம் நல்லா இருக்கா இல்லை அவள் பண்ணுற மசாஜ் நல்லா இருக்கா சொல்லுங்க, ஸோ இதுவா அதுவா அப்படின்னு கேட்ட உடனே அஃப்கோர்ஸ் பழரசம் தான் நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. இப்போது இன்னொருத்திக்கு கோவம் வந்துச்சு, எது என்ன சொன்ன, என்னோட மசாஜ் நல்லா இல்லையா, அப்போ அவளுக்கு தான் நல்லா இருக்கான்னு கேட்க, இல்லை அப்படிலாம் சொல்ல வரல, அதாவது 2த்துக்கும் தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது, உன்னோட கை ரொம்ப மிருதுவாக இருக்குது, அந்த பழரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி சார் சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் கடைசியாக பார்த்தா 2ம் சேர்ந்து நம்ம பறவையை துவம்சம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிடுச்சிங்க. இப்போ தான் சாருக்கு மாஸ்டருடைய நினைப்பே வருது, மாஸ்டர் காப்பாற்றுங்கன்னு கத்துறாப்புல. ஸோ அந்த இல்யூஷனுக்குள்ளேயே வச்சு செம்மடி அடிக்கிறாங்க அவரை. அதுவுமே கதறுது. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா வெளியில் இருக்குது. எப்பா வெளியில் வந்துட்டோமா, எவன்டா கிரியேட் பண்ணது இந்த இல்யூஷனை, ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளே வச்சு இப்படியா பயம் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. நம்ம ஷாவத்தியனும் பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இவங்க போய் ரிவார்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா பறவை கூட டெஸ்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ணிடுச்சே அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் பார்க்குறாரு, அடடா இது சாதாரண பறவையே கிடையாது, இதுக்கு எம்பரர் லெவல் டேலண்ட் இருக்குது, எனக்கு இந்த பறவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தன் பார்க்குறான், ஓ பறவை வேற உனக்கு பிடிச்சி போச்சா, இதுக்கு முன்னாடி வேற என்னமோ சொன்னேன்னு சொல்லிட்டு காலை இழுக்க இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதம் போகுது. நம்ம ஷாவத்தியனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கேட்குதுங்க. ஒரு கேர்ளோட வாய்ஸ் தான் கேட்குது. அது ஷாவத்தியன் பேரை சொன்ன உடனே இவரா, இது என்ன ஷாவத்தியன்னா கூப்பிட்ட, அடடா என்ன அழகான வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய உடம்பு ஒருத்திக்கு சொந்தம்,
என்னுடைய மனசு வந்து இன்னொருத்திக்கு சொந்தம். இப்போ என்னுடைய ஆன்மா இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நீ என்னை பார்த்து வெக்கப்படாத, வெளியில வா, நான் ரொம்ப ஹானஸ்டான பேர்டு தெரியுமான்னு சொல்லிட்டு அது ஏதோ ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போயிட்டு இது கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஷாவுத்தினுமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடடா அந்த பறவைக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்கு, அது வந்து எம்பரர் லெவல் டெக்னிக் உள்ள போய் மாட்டிக்கூடாது, நம்ம அதுக்கு ரிமைண்ட் பண்ணணும், இன்னொரு டேலண்ட்டை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட டேலண்ட்டுக்கு நீ சுப்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. இது உடனே என்ன நினச்சிக்கிச்சு, ஓ நீங்கள் என்னையே டெஸ்ட் பண்ணுறீங்களா, நான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பில்லராக சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதுவும் அந்த எம்பரர் லெவலை சூஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இவங்க பார்க்குறாங்க, இது என்னடா இது, இந்த பறவை சரியான ப்ராப்ளம் கொடுக்குற பறவை போல தெரியுது, நான் இவ்வளோ வார்னிங் கொடுத்தோம் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, இங்கே வந்திருக்கவன் யாருக்குமே வந்து உயிர் மேலே ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பறவை உள்ளுக்குள்ளே போச்சுல்ல, அது எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இமோஷன்ஸ் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. அதாவது லவ் இருக்கக்கூடாது, ஹேட் இருக்கக்கூடாது, எந்த இமோஷன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த பறவை பார்க்குது, ஐயோ நான் எங்கடா வந்து மாட்டிக்கிட்டேன், எப்பா நீ 10,000 வருஷமாக பேச்சுலராக இருந்துட்டு போ, வெளியில் எனக்காக நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த டெக்னிக்கெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. இன்னொரு பக்கம் இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களோட இல்யூஷன் டெஸ்ட்டை காட்டுறாங்க. ஆப்வியஸாக அவங்க அம்மா, அவங்க அண்ணன். அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அப்பா வந்திருக்காரு அப்படிங்கிறான். யாரா அப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். இந்த 2 பொண்ணும் பார்க்குதுங்க, எது இவரா, இவர் நம்ம அங்கிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இல்யூஷனில் இருக்கோன்னு. ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அந்த இல்யூஷனை உடச்சிச்சிங்கப்பா. ஸோ இல்யூஷனை உடச்சிட்டு 3வது டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 2வது டெஸ்ட்டுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்தாச்சு. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த பசங்களாவது எம்பரர் லெவல் டெக்னிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இதுங்க ரெண்டுமே அந்த எம்பரர் லெவல் டெக்னிக்குள்ளே தான் போகுது. அவங்க தடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, ஐயோ அங்கே பாரு, ஏதோ ஒரு வயசான ஆண்டி நம்மளை தடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எது வயசான ஆண்டியான்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. அதுங்க ரெண்டும் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இவன் கற்றுக்க வந்த மாதிரி தெரிலங்க, சொல்லி கொடுக்க வந்த மாதிரிலாம் இருக்கான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டெக்னிக் வந்து ரொம்ப சுப்பீரியரான ஒரு டெக்னிக்காமா. ஸோ அந்த டெக்னிக் பற்றிலாம் மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறான். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை எந்த அளவுக்கு உன்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது உன்னோட டெஸ்டினியை பொறுத்தது, உன்னுடைய திறமையை பொறுத்தது அப்படிங்கிறாப்புல. வெளியில் இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 பேர் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க இல்லையா, நம்ம இதை ரிப்போர்ட் பண்ணணுமா, ரிப்போர்ட் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லி இந்த ஒரு டெஸ்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த எல்டருமே என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா அதுதான் சரி, நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இப்படி நம்ம ஸ்டாப் பண்ணால் அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தன் உள்ளுக்குள்ளே போயிட்டு கற்றுக்கிட்டு வெளில வந்தான்ல, அவன் கற்றுக்கிட்டு வெளில வரதுக்கு 400 வருஷம் ஆச்சான். இவங்க இப்போ தானே போயிருக்காங்க, டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு இடம் ரியாக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளில வர போகிறான். இவங்கெல்லாம் அரண்டு போகிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, ஏன்னா 80,000 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவத்தை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.